Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ வந்து அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி இதே ஸ்டைலே வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். பட் கமெண்ட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க ட்ராப் ஆகுற மாதிரி இதே மாதிரி வீடியோ வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் 4 கிளிப் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப்பில் தான் வந்துட்டு கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். யூடியூப்பில் வந்துட்டு எப்படி கேப்சர் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்த்து வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் இப்போ வந்துட்டு எஃபர்ட்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கலர் எஃபர்ட்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போய்ட்டு அதரில் போய்ட்டு RGB கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஜியா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எஃபர்ட்ஸ் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ட்ராஸ்டோட வேல்யூ வந்துட்டு கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் வந்துட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கலர் வந்துட்டு வேணுன்றது பொறுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு போதும், நான் அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு ட்ராப் ஆகுற மாதிரி எஃபர்ட் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ எஃபர்ட் போயிட்டு ஆட் எஃபர்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு ஆஸ்லேட் அப்படின்ற சிம்பிள் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த எஃபர்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 90 டிகிரியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பாயிண்ட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க 90 டிகிரி அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து 2ல் இருக்கட்டும். மேக்னிடியூடில் வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சென்டர் பாயிண்டில் வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். தென் இந்த கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 15ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. 15. தென் அதோட வேல்யூ வந்துட்டு 0ல் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபர்ட்லாம் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எஃபர்ட் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். எவ்வளோ இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஆகுற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ஜூம் ஆகிற மாதிரி அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் நம்ம ஆஸ்லேட்டுக்கு வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்துட்டு எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ மட்டும் இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த சென்டராக வச்சுட்டு கர்வ் ஆப்ஷன் போயிட்டு 4th கர்வ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிறது வந்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு காப்பி கர்வ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. செகண்டில் இருக்க கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஜூம் பண்ண வேணாம். இந்த மாதிரி வந்து சென்டராக வச்சுட்டு கர்வ் ஆப்ஷன் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி நம்ம முன்னாடி காப்பி கர்வ் ஸோ நம்ம முன்னாடி காப்பி கர்வ் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்துட்டு நம்ம பேஸ்ட்டு கர்வ் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூம் ஆகிட்டு ஸோ நீங்கள் நிறையா வந்து ஜூம் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வரும். இப்போ வந்துட்டு
இப்போ வந்துட்டு நமக்கு ஜூம் ஆகிட்டு, அதாவது ஜூம் இன் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு ட்ராப் மாதிரி ஒரு எஃபர்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஆடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் மார்க் ஆட் பண்ணிவிட்டு கூட இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒன் லிரிக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வர மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். புக் மார்க்லாம் வந்துட்டு நான் நிறைய வீடியோஸில் எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு புக் மார்க் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து புக் மார்க். அந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிரிக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம புக் மார்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து ஒரு லிரிக்ஸ்க்கு ஒரு இமேஜ்ன்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அனிமேஷன் போயிடலாம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற டெக்ஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரியா கிரியேஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டியூவல் லிரிக்ஸ் மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 2 லிரிக்ஸ் வந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணுன்ற சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட் வேணும்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதோட கலரை வந்துட்டு நம்ம ஒயிட் கலரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான் கொடுத்துடலாம். இதை வந்து வீடியோட எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோட எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு எந்த பிளேஸில் வேணுன்றதையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு நம்ம 2 லிரிக்ஸ் வந்து மேக் பண்ணுறதுனால டெக்ஸ்ட்டில் போயிட்டு அகைன் வந்துட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சாங்கோட லிரிக்ஸ் வந்துட்டு காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு வந்துட்டு நம்ம வேறு ஒரு ஃபாண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபாண்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்துட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ இது வந்து சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இதோட கலர் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் கூட செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு பார்டர் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இதோட கலரை வந்துட்டு நான் இந்த கலரில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு ஷேடோ வந்துட்டு வேணும் அப்படின்னா அது மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம். நான் ஷேடோ வந்து எனேபிள் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இதையும் வந்துட்டு எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்டரோட வேல்யூ வந்துட்டு லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 2ல் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. தென் இப்போ ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு சிம்பிளான ஒரு எஃபர்ட் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஸ்பேஸிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஸ்பேஸிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு எங்கே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து முடியுதோ இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டர் ஆப்ஷன் கொடுத்து 3rd ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 லிரிக்ஸுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன் வந்து முடிஞ்சு தான் வந்துட்டு செகண்ட் லைன் வரணும் அப்படின்னா செகண்ட் லைன் வர்றப்ப இந்த மாதிரி முன்னாடி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் லைன் முடிஞ்சுட்டு செகண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 2 லைனும் ஒரே டைமில் வந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் கட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி வந்து செகண்ட் டெக்ஸ்ட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். தென் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஸ்வீட்டி எடிட்ஸ் கிரியேஷன் என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். தென் என்னோடய இன்ஸ்டா ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்துட்டு டுட்டோரியல்ஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஓகே, இதை வந்து நான் ஃபாலோன்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு ஒரு சிம்பிளான ஒரு எஃபர்ட் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஸ்பேஸிங்கிற இந்த எஃபர்ட் தான். ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க லெட்டர் ஸ்பேஸிங்கில் வச்சுட்டு. அதே மாதிரி வந்துட்டு வீடியோவோட எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு -6ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செகண்டாக ஆட் பண்ண முடியும் அந்த கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 26ல் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற அளவு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு 20க்குள்ளே செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு டெக்ஸ்ட்டும் வந்துட்டு டபுளாக வந்து வருது அப்படின்னா எடிட் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து நீங்கள் இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியான லிரிக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் ஆகிடும். இப்போ வந்து செகண்ட் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போகலாம். போயிட்டு ட்ராயிங் அண்ட் எட்ஜ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு வந்து சிம்பிளான ஒரு எஃபர்ட் தான். ட்ராயிங் ப்ராக்ரஸ் அப்படின்ற எஃபர்ட்டை வந்து நம்ம எஃபர்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எண்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அதோட எண்டுக்கு கொஞ்சம் முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அதோட வேல்யூ 0ல் செட் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கு இல்லையா அதோட வேல்யூ வந்துட்டு 100ல் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டோட எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க டெக்ஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டெக்ஸ்ட்டில் இருக்க அதை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டபுளாக வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டெக்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா இதோட சைஸை வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 24 இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இதோட இந்த பாலை வந்து நீங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோட இன்ஸ்டாவோட ஐடி வந்து பெருசாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு லிரிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மீடியமாக வைங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர்லேயே வந்துட்டு எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்றது கொடுத்துக்கோங்க. வீடியோட எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இதோட கலரை வந்துட்டு ஒயிட் கலரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதோட ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு 100ல் இருக்கும் அதோட வேல்யூ வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு 20ல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஹாட் டெம்ப்ளேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு நான் எண்டு வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு லைட்டாக வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அந்த அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. போயிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் கலருன்றதும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி அப்படி உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா யூஸ் ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து செட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி எந்த கலரில் வந்துட்டு உங்களுக்கு வேணுமோ அந்த கலரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த கலரில் தான் செட் பண்ணியிருக்கேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் ட்ரா ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.